ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் ஆர்ட் ஆஃப் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வர வீடியோவை நீங்களும் பார்க்கலாம். ஊறுகான்னு சொல்லும் போதே நாக்கெல்லாம் எச்சி ஊறுதில்ல. அதுவும் நார்த்தங்காய் ஊறுகாய் ரொம்பவே நல்லது. இது உடல் சூடை ரொம்ப தணிக்குது. வயிற்றுப்புண்ணுக்கு இது ரொம்ப நல்லது. வாங்க இது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: நார்த்தங்காய் 4 எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு வரமிளகாய், வெந்தயம் 2 ஸ்பூன், காரம் இல்லாமல் கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், உப்பு, பெருங்காயத்தூள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு. உப்பு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. ஊறுகாய்க்கு கல்லுப்பு தான் ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு வாணலில் தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். இது போல் நல்லா கொதிக்கணும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நார்த்தங்காய் எல்லாத்தையும் தண்ணி முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இது இருக்கட்டும். இப்போது வெந்தயத்தை வறுத்துக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணி வெந்தயத்தை சேர்த்து பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது, கருகிருச்சுன்னா நல்லா இருக்காது. இந்தளவுக்கு இருந்தால் போதும். இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போது அதே பேனில் நான் கொஞ்சம் மிளகாவை வறுத்துக்கிறேன். மிளகாய் ஈரப்பதமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சும்மா லைட்டாக வறுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் கருகிற அளவுக்கு வறுக்க தேவையில்லை. லைட்டாக ஹீட் ஆனால் போதும், இல்லைன்னா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இது ஆறுனதும் இதையும் ஒரு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணியில் போட்ட நார்த்தங்காவை தொடச்சி ஈரம் இல்லாமல் எடுத்து இது போல் கட் பண்ணிக்கலாம். கத்தியிலையும் ஈரம் இருக்கக்கூடாது, கையிலையும் ஈரம் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்துச்சுன்னா ஊறுகாய் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். கட் பண்ணி போடுற பாத்திரத்துலையும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு நடுவில் சீடு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒரு கத்திலையோ இல்லை ஒரு ஸ்பூன்லேயோ வச்சு எடுத்து விட்டுடுங்க. விதையை நீக்கிட்டிங்கன்னா கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான் நான் நீக்கிட்டேன். இப்போது இது அடியில் இருக்கிறதையும் கட் பண்ணிவிடுங்க. இப்போது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்த்தங்காவை உடனே செய்கிறதுக்குன்னா நம்ம இந்த மாதிரி சுடுதண்ணில் போட்டுட்டோன்னா அதோட கசப்பு தன்மை போயிடும். இதோட தோல் ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால சுடுதண்ணில் போடுறதுனால சாஃப்டாகவும் ஆகிடும். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு மண் சட்டியோ இல்லைன்னா சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பேன் ஹீட் பண்ணியாச்சு. பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போது பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க நார்த்தங்காவை சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக வைங்க. அப்போ தான் அதோட ஸ்கின்னெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இது நான் ஒரு 1/2 பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது நல்ல ஒரு புளிப்பும் லைட்டாக ஒரு இனிப்பும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஊறுகாய்க்கு உப்பு தான் மெயின், அதுவும் கல்லுப்பு சேர்க்கணும். கல்லுப்பு சேர்க்கும்போது ஊறுகாய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போது நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போது மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய்த்தூள் நான் கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறேன், காரம் இருக்காது. பொடி பண்ணி வச்சுருக்க மிளகாயையும் வெந்தய பவுடரையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாம் வேகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது ஒரு 3 மந்த்து கெட்டு போகாது. ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாவ், பார்க்கும்போதே நாக்கு ஊறுதில்ல. இப்போது இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு
நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லை இது போல் ஒரு பிங்கான் ஜார்லேயோ நம்ம போட்டு மூடி வச்சிடணும். நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் காய வச்சு தொடச்சி அதுக்கப்புறம் போட்டு வைங்க. அப்போ தான் கெட்டு போகாது. இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி நீங்கள் வெயிலில் ஒரு கொஞ்ச நேரம் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரமே கெட்டு போகாது. ரொம்ப சுவையான நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. வாவ்! இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். until then bye from Kani.